உடனடியாக தன்னுடைய உமிழ்நீரை அந்த இடத்திலே வைத்து நபி அவர்கள் தடவி விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அதிலிருந்து சுகம் கிடைத்து விடுகின்றது. என்றாலும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பின்னால்தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தாகிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து சுமார் 12.5 வருடத்திற்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வஃபாத்துடைய நேரம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, நான் நபி அவர்களுடன் அந்த தௌர் குகையில் இருந்த நேரத்தில் ஒரு பாம்பு வந்து என்னுடைய காலை கடிச்சிச்சு. அதனுடைய விஷம் இன்னும் நான் என்னுடைய உடம்புல உணர்ந்து கொண்டிருக்கிறேன். 12.5 வருஷமாக கிட்டத்தட்ட அவர்களுடைய உடம்புல அந்த விஷம் மறைந்து கடைசியில வஃபாத்தாகுவதற்கு முன்னால அதன் மூலம் அவர்கள் சிரமப்பட்டதாகவும் சில சரித்திர கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகாலையில நபி அவர்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், விரோதிகள் வந்து எங்களை பார்க்கிறாங்க, அவர்கள் மேல இருக்கிறத நான் பார்க்கிறேன், அவருடைய காலை தூக்கி விட்டார்கள் என்றால் அவரோட காலை மட்டும் தூக்கிட்டா கீழே நாங்க இருக்கிற குகைக்குள் இருக்கிறத கண்டுடுவாங்க. சொன்ன வேலையில தான் நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் மா பன்னுக பீஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா, நீங்க நாங்க 2 பேரும் தான் நினைக்கிறீங்க, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் என்ற வேலையில தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தையும் இறக்குகின்றான். إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. நீங்க நபி அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் فقد نصره الله, அந்த நபிக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான். إذ أخرجه الذين كفروا, அந்த காபிரானவர்கள் மக்காவை விட்டு அவரை நாடு கடத்திய பொழுது அவருக்கு அல்லாஹ் உதவி செய்தான். இது ஹுமாஃபில் கார், 2 பேரும் அந்த குகையில் இருந்தாங்க. நபி அவர்கள் இது யகூலு லிசாஹிபிஹி, தன்னுடைய நண்பன் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார், லா தஹ்சன், நீங்க கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று அந்த வஹீயுடைய ஆயத்தையும் அவர்களுக்கு ஓதி காட்டி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் ஆறுதல் படுத்துகின்றார்கள், அமைதிப்படுத்துகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கிட்டத்தட்ட நபி அவர்களை அல்லது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உயிருடன் அல்லது பிணமாக கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் கொடுப்பதாக மக்காவிலே ஒரு பொது அறிவிப்பு செய்யப்பட்டது. அதை அடையணும் என்று பலர்கள் ஆங்காங்கே மலைகளில் அலைந்து திரிந்தாங்க. இந்த தௌர் குகையுடைய வாசல் வரைக்கும் வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க நாடினா அவனுக்கு பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை, பெரிய கோட்டைகள் தேவையில்லை, பெரிய இரும்பு கதவுகள் தேவையில்லை. அல்லாஹ் பாதுகாக்க நாடினா அவனுக்கு பல 100 வழிகள், அல்லாஹ் உதவி செய்ய நாடினா அவனுக்கு பல 100 வழிகள். இப்பொழுது நபி அவர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாக்குகின்றார்? உலகத்தில் உள்ள வலைகளில் ஆக மெல்லிய வலை சிலந்தி வலை, சில சிலந்தியை வைத்து அந்த குகையுடைய வாசல்ல அந்த சிலந்தி வலை பின்ன வைத்து அந்த வலையின் மூலமாக அவர்களை பாதுகாக்குகின்றான். குர்ஆன் அதையும் அல்லாஹ் கூறுகின்றான், மெல்லிய வலை சிலந்தி வலை. அந்த சிலந்தி வலை பின்னுவதை பார்த்த அந்த காத்திர்கள் சொன்னாங்க, இவர்கள் இந்த குகைக்குள்ள வந்திருந்தா இந்த வலை இருக்காது, சிலந்தி வலைய பின்னிக் கொண்டிருக்கிறது, அதனால் இவர்கள் இதற்குள்ள இருக்க முடியாது என்று அவர்கள் திரும்பி சென்று விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, 3 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தௌர் குகையில தங்கியிருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் எல்லாம் பிளேனோட ஒரு திட்டத்தோடு தான் ஹிஜ்ரத்துடைய வணக்கத்தை மேற்கொண்டாங்க. முதலாவது நபி அவர்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அபூ பக்கர் அவர்கள்ட்ட சொல்லி இருந்தாங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் இரவேல என்னுடைய குகைக்கு வரணும், வந்த மக்காவுல மக்கள் என்னென்ன பேசிக் கொள்றாங்க என்பதை பற்றி நீங்க வந்து எங்களுக்கு செய்தி சொல்லணும் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனை ஏற்படுத்தி இருந்தாங்க. மறுமுனையில ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமை ஆமீர் இப்னு ஃபுஹைரான் சொல்லக்கூடியவர், அவரை நியமித்தாங்க. அவர் முழு மக்காவுல பகல் பூராவும் ஆடுகளை மேய்த்து அந்த மக்காவுல நடக்கிற விஷயங்களை வாட்ச் பண்ணுவாரு. இரவு நேரத்துல அந்த ஆடுகளை எடுத்துக்கொண்டு வந்து
அந்த ஆற்றுல பாலை கறந்து நபியவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுத்து விடுவார். இன்னும் ஒரு ஆள் இருந்தாரு, அப்துல்லாஹ் இப்னு அரிக்கத் என்று சொல்லி, அவர் முஸ்லிமே அல்ல, காபிர். ஆனா நபியவர்கள் என்ன செய்தாங்க, அந்த காபிரை தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வழிகாட்டியாக அதாவது பாதையை காட்டுவதற்கு மாத்திரம் அவரை நபியவங்க ஏற்படுத்தி இருந்தாங்க. இப்ப அப்துல்லாஹ் இப்னு அரிக்கத் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செய்தாரு, 3 நாள் நபியவங்க தங்கி இருந்து 4வது நாள் அதிகாலையில இந்த 2 பேர்கள் ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த அப்துல்லாஹ் இப்னு அரிக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அவருடைய ஒரு ஒட்டகம், நபியவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகம், அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஒட்டகம், 3 ஒட்டகத்துல ஏறி இவர்கள் மதீனாவுக்கு புறப்பட ஆரம்பிக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நாங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. மிக முக்கியமான ஹிஜ்ரத்துடைய பயணம் நபி அவர்கள் அதை நினைச்ச மாதிரி செய்யல. அதற்கு 4 மாதத்திற்கு முன்னால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லி அதற்குரிய வாகன ஏற்பாட்டை செஞ்சு அந்த வாகனத்தை நபி அவங்க விலைக்கு வாங்கி இரவேல மெசேஜ் கொண்டு வருவதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனை ஏற்படுத்தி இரவில் அவர்களுக்கு பால் கலந்து கொடுப்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கருடைய அடிமை ஆபிர் இப்னு ஃபுஹைராவை ஏற்படுத்தி பாதையில எந்த பாதையில செல்லணும், எது ஆபத்து குறைந்தது, விரோதிகளுடைய அச்சுறுத்தல் குறையுது என்பதை அறிவதற்காக அந்த அப்துல்லாஹ் இப்னு அரிக்கத் என்றவரையும் நபி அவங்க ஏற்படுத்தினாங்க. அதனால சும்மா நினைச்ச உடனே நபி அவங்க செய்யல, எல்லாத்தையும் திட்டம் போட்டு செய்தாங்க. அந்த திட்டமிடல் என்பது அது இஸ்லாமிய ஆரம்பத்திலிருந்து வந்தது. ஆனால் முஸ்லிம்கள்ட்ட நாங்க எடுத்தோம்டா அந்த திட்டமிடல் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. அநேகமானவன் நினைப்பாங்க கல்யாணத்துக்கு தான் திட்டம் போடணும், அதற்குத்தான் பிளான் பண்ணணும், மற்ற முக்கியமான வணக்கங்கள், முக்கியமான இபாதத்துகள், முக்கியமான பிரயாணங்கள், அதற்கு ஒரு திட்டமும் இல்ல. நினைச்ச இடத்துல போறது, நினைச்ச நேரத்துல போறது, அங்க போய் எவ்வளவு நேரம் இருக்கணும் என்று இல்ல, அங்க போய் ஏதாவது பேச்சு வந்தா அவர் கணக்கில் இருக்கிறது, திரும்பி எப்ப வாரது என்ற ஒரு பிளான் ஒன்று இல்ல, ஒரு திட்டம் ஒன்று இல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு விரிவாக திட்டம் போட்டு அதற்கு பிளான் பண்ணி அதற்கு தன்னுடைய பிரயாணத்தில் தனக்கு யாரு வழிகாட்டணும், ஒரு காபிராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் நேர்மையானவர், அவர் நம்பிக்கையானவர், அவர் உண்மையானவர். அதனால நபியவங்க அந்த அப்துல்லாஹ் இப்னு அரிக்கத் அவர் முஸ்லிம் அல்ல, ஒரு காபிர், அவரை தன்னுடைய வழிகாட்டினா பாதையை காட்டுறதுக்கு மட்டுமே தவிர தன்னுடைய மற்ற மாதிரி வழிகாட்டி அல்ல. அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டுவாரு, அவர் தான் எங்களுடைய தலைவர் என்ற கருத்து அல்ல. வெறும் அவரை நபியவங்க கூலிக்கு அமர்த்திருந்தாங்க, வாடகைக்கு அமர்த்திருந்தாங்க. மதீனாவுல நீங்க எங்களை விட்டுட்டு வார வரைக்கும் நாங்க உங்களை கூலிக்கு அமர்த்துகின்றோம் என்று. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, 3 நாளைக்கு பின்னால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையிலிருந்து வெளியாகி மதீனாவை நோக்கி செல்கின்றார்கள். நபி அவங்களுக்கு விருப்பம் இல்ல மக்காவை விட்டுட்டு போறதுக்கு, இருந்தாலும் வேற வழியே இல்ல. இப்ப காபத்துல்லாவையும் மக்காவையும் திரும்பி பார்த்து பார்த்து நபி அவங்க சொல்லுவாங்க, வல்லாஹி இன்னக லஹைரு அர்தில்லாஹ் வ இன்னக அஹப்பு அர்தின் இலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக பூமியில் உள்ள ஊர்களாக சிறந்த ஊர் நீத்தான், உலகத்தில் உள்ள நிலங்கள்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நிலம் நீத்தான், மக்கமா நகர் இந்த மக்கத்து மண் தான். வல்லாஹி லௌலா அன்ன கௌமி உக்ரிஜிய லௌலா அன்ன கௌமி அக்ரஜூனி மா கரஜ்து மின்க, என்னுடைய கூட்டம் மாத்திரம் என்னை இங்கிருந்து வெளியாக்காமல் இருந்தால் நான் இங்கிருந்து வெளியாகி இருக்கவே மாட்டேன். ஆனா வேற வழி இல்ல, என்னுடைய கூட்டம் என்னை வெளியாக்கிட்டாங்க. நபி அவர்கள் மக்காவை திரும்பி பார்த்து அந்த பைத்துல்லாவை பார்த்து நபி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது நபி அவர்களுக்கு வழிகாட்டியாக அந்த அப்துல்லாஹ் இப்னு அரிக்கத் சென்று கொண்டிருக்கிறார். அந்த 100 ஒட்டகங்களை அடைய வேண்டும் என்று பலர்கள் நபி அவர்களை தேடிக் கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு ஆள் சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடியவன்,
அவன் நபி அவர்களை அடையாளம் கண்டுட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அடையாளம் கண்டுட்டான். இந்த 2 பேரையும் பிடித்து கொடுக்கணும் என்ற அந்த எண்ணத்துல நபி அவர்களுக்கு முன்னால் அவன் வந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஸ்பினாஹு பிமா ஷீத, யா அல்லாஹ் நீ எப்படி நாடுகின்றாயோ அதிலிருந்து அவனிலிருந்து நீ என்ன பாதுகாத்துரு. அல்லாஹும்ம ஸ்பினா பிமா ஷீத, நீ எப்படி நாடுகின்றாயோ அவனிலிருந்து என்னை பாதுகாத்துவிடு என்று நபி அவங்க துஆ செய்றாங்க. அவன் அவனுடைய வாகனத்துல வந்து கொண்டிருக்கிறான். நபி அவங்க பார்த்து கொண்டிருக்க அவனுடைய வாகனம் பூமிக்குள்ளே முழங்கால் வரைக்கும் சென்று விட்டது. இப்பொழுது அவன் சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு பதுவா செய்ததா நான் நினைக்கிறேன், உங்களோட துவா எனக்கு பழித்திருச்சு, அதனால நீங்க இதிலிருந்து நான் பாதுகாக்கப்படணும், நான் மீண்டும் பூமிக்குள்ள மேல்புறத்திற்கு வந்துடணும், அதனால உங்கள்கிட்ட நான் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்கின்றேன், எதிர்காலத்துல யாரு உங்களை தேடி வந்தாலும் அவர்களை நான் திருப்பி அனுப்புவேன், யாரும் உங்களை சந்திக்க மாட்டாங்க, யாரும் உங்களை காணாத விதத்துல அவர்கள் அனைவர்களையும் நான் திருப்பி அனுப்பி விடுவேன், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் உங்களை நான் பாதுகாப்பேன். முதல்ல நபி அவங்க சொல்றாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விடு. அவர் சொன்னார், அது முடியாது, ஆனா இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்கின்றேன். அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த அப்துல்லா இப்னு அரேபிஸ் அவர்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல நபி அவர்களை அல்லாஹ் எத்தனையோ வகையிலிருந்து பாதுகாத்தான். மேல காபிர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கால தூக்கின நபி அவங்களை கண்டுடுவாங்க. ஆனா அல்லாஹ் கூறுகின்றான், இது ஹுமா ஃபில் கார் இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. நம்முடைய சகீனா என்ற அமைதியை நாம் இறக்கி வைத்தோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் காணாத ஒரு படையை கொண்டு அவரை நாம் பலப்படுத்தினோம், அவருக்கு நாம் உதவி செய்தோம். நபியவர்கள் சொன்னாங்க, அபூபக்கர் நீங்க பயப்படாதீங்க, ஒரு மலக்குமார்களுடைய கூட்டம் சபரானியில இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்குது, மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய இறக்கைகளால மறைத்திருக்கிறாங்க, அந்த இறக்கைகளுக்கு பின்னால தான் நாங்க மறைந்திருக்கிறோம். இதைத்தான் குர்ஆன்ல நீங்கள் காணாத, நீங்கள் பார்க்காத ஒரு படையை கொண்டு அவரை நாம் உறுதிப்படுத்தினோம், அவரை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதத்தில் அவர்களை பாதுகாத்து நபி அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வழிகாட்டி அப்துல்லாஹ் இப்னு அரேபிஸ் என்று சொல்ல